அன்பர்களே, இன்று அமெரிக்காவின் FBI ஒரு மர்ம செய்தியை அவசரமாக விடுத்திருக்கின்றது அமெரிக்கா முழுவதும். என்னப்பா அப்படின்னு பார்த்தாக்கா, ஈரானின் ட்ரோன் எச்சரிக்கையாம் அமெரிக்க கடற்கரை ஒன்றிலிருந்து ஒரு மர்ம கப்பலில் இருந்து கலிபோர்னியா மீது ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்த ஈரான் திட்டமிட்டு இருப்பதாக FBI செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். நம்பலாமா? என்ன கேட்டால் ஈரானம் 10,000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணை இருக்குது. அவங்க இந்த 3-4 மந்த்துக்குள்ள வெளியிட்டாங்க, அது சுவரா தெரியும். ஆனா அமெரிக்காவுக்கு தாக்குவாங்களா இருந்தா அதை நான் நம்ப மாட்டேன். நெய்னா அழிச்சு விடுறா. நெய்னா ஈரானுக்குள்ள கால் வச்சதுக்கு பல வழிவாய்ப்புகளை தேர்றாள். அதுல அவங்க FBI சொல்லாங்களாம், யாரு பார்த்தா அமெரிக்க கடற்கரையில் ஒரு மர்ம கப்பலில் இருந்து கலிபோர்னியா மீது அதிர்ச்சி தகவல், ட்ரோன் தாக்குதல் நடத்த ஈரான் சதி செய்திருக்கலாம். அடப்பாவிகளா என்று FBI தலைவர்கள் எச்சரித்தாங்களாம். அந்த திட்டமிட்டிருக்காங்களாம். புரிஞ்சுட்டு அமெரிக்க ஆட்சியின் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்க நிலப்பகுதிக்கு அருகிலுள்ள ஒரு கப்பலில் இருந்து ஆளில்லா வான்வெளி வாகனங்களை ஏவ தெஹ்ரான் விரும்பியதாக கூறப்படும் ஒரு அதிர்ச்சி கூட்டும் எச்சரிக்கையை அமெரிக்காவின் FBI உளவுத்துறை வெளியிட்டு இருக்கின்றது. கலிபோர்னியாவில் உள்ள சட்ட அமலாக்க முகமைகளுக்கு சமீபத்திய நாட்களில் சாத்தியமான அச்சுறுத்தல் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவே இந்த அமெரிக்க தகவல் சொல்லுது. பிப்ரவரி 2026 தொடக்கத்தில் அமெரிக்க தாயகத்தின் கடற்கரையில் அடையாளம் தெரியாத கப்பலில் இருந்து ஆளில்லா வான்வெளி வாகனங்களை பயன்படுத்தி குறிப்பாக கலிபோர்னியாவில் குறிப்பிடப்படாத இலக்குகளுக்கு எதிராக அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் ஈரான் திடீர் தாக்குதலை நடத்த விரும்புவதாக எங்களுக்கு சமீபத்திய தகவல் கிடைத்திருப்பதாக அந்த FBI உளவு அதிகாரிங்க எச்சரித்திருக்கிறாங்க. இந்த தாக்குதலின் நேரம், முறை, இலக்கு அல்லது குற்றவாளிகள் குறித்து எங்களிடம் கூடுதல் தகவல் எதுவும் இல்லையா? கற்பனையில சந்தேகிக்கிறாங்களா, இல்ல 10,000 கிலோமீட்டர் தாண்டக்கூடிய ஏவுகணை பார்த்துட்டு பயந்துட்டாங்களா? ரெண்டும் நம்மளுக்கு தெரியாங்க சாமி. எந்த தளங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ட்ரோன் சுமந்து செல்லும் கப்பல் அமெரிக்க கடற்கரை எவ்வாறு நெருங்கக்கூடும் என்பதை அதிகாரிகள் வெளியிடவில்லை. அது அவங்க ஒரு ரகசியமா எடுத்துருங்கிறாங்களாம். எங்கிருந்து வரக்கூடியது எந்த அளவுல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றதாம். மேற்கு கடற்கரையில் சாத்தியமான தாக்குதல் குறித்து பரவும் உளவுத்துறை நம்பகத்தன்மையை கொண்டிருக்கவில்லை என்று பொதுமக்களை எச்சரிக்க கூடாது என்று சட்ட அமலாக்கல் உள் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். அப்படி இல்லையே, ஒரு ஆபத்து வருமென்னு அவன் சொல்லத்தனமோன்னு ஈரான் தாரிகாரன் பற்றி தான் இருக்கிறான். கூட்டாட்சி, மாநில மற்றும் உள்ளூர் சட்ட அமலாக்க கூட்டாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட மூல உளவுத்துறை நம்பகமான கருதப்படவில்லை என்றும் சொல்றாங்களாம். இந்த அறிக்கைகள் எந்த காரணமும் இல்லாமல் மக்களை பயமுறுத்தின என்றும் இது வெறும் வெறியை தூண்டுகின்றது என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியும் இருக்கலாம். இந்த அமெரிக்க மக்கள் ஒரு வெறியை ஏற்படுத்தி சொல்ல தானே நெய்னா அந்த மாதிரி ஆள் தானே. நெய்னாக்கு ஒரு அளவும் வழங்குதில்லானே, அந்த அளவுக்கு அதை செய்யும் சான்ஸ் இருக்குத்தானே என்று சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் நமக்கு தெரியல. ஆனால் அவன் 10,000 கிலோமீட்டர் தாண்டக்கூடிய சரக்கு இருக்குது. சரக்கு வச்சிருக்கேன், எடுத்து வச்சுக்கன்னு இருக்குது. அவங்க வெளியிட்டிருக்காங்க. கலிபோர்னியாவிற்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை கண்காணிக்க OES உட்பட பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. மத்திய கிழக்கில் மோதலுடன் தொடர்புடையதாகவும் இந்த தாக்குதல் அமையலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. யாரு கண்டா? இந்த நேரத்தில் எந்த உடனடி அச்சுறுத்தல்களும் எங்களுக்கு தெரியாது என்றாலும் எங்கள் மாநிலத்தில் எந்த அவசர நிலைக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கலிபோர்னியா ராணுவ பிரிகேடியர் தெரிவித்திருக்கிறாராம். சும்மா அலர்ட்டா இருங்க ஆரம்பம். இந்த அறிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்க மண்ணில் ஈரான் தாக்குதல் நடத்துவது குறித்து கவலை கொண்டுள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றாராம். ஆமாண்டா, உங்களோட வாசல் படிக்கும் வந்துட்டா தாக்குதல். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் தெஹ்ரான் ஏற்கனவே மத்திய கிழக்கு முழுவதும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி பதிலடி கொடுக்கின்ற நிலையில் கலிபோர்னியா மீதும் ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய அபாயம் இருப்பதாகவே ராணுவ வட்டாரம் தெரிவிக்கின்றது. ஆயுதம் ஏந்திய ட்ரோன்கள் வீட்டுக்கு அருகில் பரவுவது குறித்து அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளும் தங்களது உளவு நடவடிக்கையை
முடக்கிவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு எல்லையில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக வெடிபொருட்கள் நிறைந்த ட்ரோன்களை பயன்படுத்த மெக்சிகன் போதைப்பொருள் கும்பல்கள் பரிசீலித்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. அது ஏற்றுக்கொள்ளலப்பா. அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் அமெரிக்க சட்ட அமலாக்க மற்றும் அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு எதிராக வெடிப்பொருட்களை ஏந்திய யுஎஸ் ட்ரோன்கள் பயன்படுத்தி தாக்குதல்களை அடையாளம் காணப்படாத மெக்சிகன் கும்பல் தலைவர்கள் அங்கிருந்ததாக முறைப்படாத அறிக்கைகள் தெரிவிப்பதாக சொல்லப்படுகின்றது. ஈரானின் 16 கண்டுபிடிகளை அமெரிக்கா தாக்கி இருக்கின்றது. போருக்கு முன்பு வடகொரியாவிலிருந்து அணுகுண்டு பெறுவதற்கு ஈரான் நாட்கள் ஆகும் என்றும் சொல்லப்படுகின்றது. அவன் கையில இருக்கு தம்பி, அங்கெல்லாம் கொண்டு வர தேவையில்லை. ஈரான் எதிர்வரும் நாட்களில் அவங்க சொல்ல நாட்களில் ஏவுகணைகள் தீர்ந்துவிடும் நிலை மேற்கொள்ளலாம் சொல்றாங்களாம். அவனே குடிசை காற்றின் மாதிரி அழகா நிறைய செஞ்சு வச்சிருக்கான் சாமியா. 2 லட்சம் மட்டும் செஞ்சு வச்சிருக்கிறான். பிரிட்டிஷ் மக்களை வெளியேற்ற ராயல் கடற்படை மிதக்கும் மருத்துவமனையை தயாரிக்கிறது. தாக்குதல்களை ஈரான் உலுக்கும் போது நாங்கள் போதுமான அளவு வெற்றி பெறவில்லை என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கின்றார். இந்த வகையான தாக்குதல்கள் அமெரிக்காவிற்கு அமெரிக்க பணியாளர்கள் அல்லது நலன்கள் முன்னெப்போதும் இல்லாதாக இருக்கும் என்றும், ஆனால் இது ஒரு நம்பத்தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி காட்டுகிறது என்றும், இருப்பினும் பொதுவாக அமெரிக்க அதிகாரிடமிருந்து தேவையற்ற கவனம் அல்லது பதில்களை விளைவிக்கும் செயல்களை தடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றார்கள். உள்நாட்டு பாதுகாப்புத்துறையின் முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரியான தலைவர் ஜான் ஹாகன் இரு திசைகளிலிருந்து வரும் ட்ரோன்களின் அச்சுறுத்தல் உண்மையானது என்று கூறுகின்றார். ஈரான் மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்காவில் விரிவான இருப்பை கொண்டுள்ளது என்பது எங்களுக்கு தெரியும். அவர்களிடம் உறவுகள் உள்ளன, அவர்களிடம் ட்ரோன்கள் உள்ளன. இப்போது அவர்களிடம் தாக்குதல்களை நடத்த ஊக்கம் உள்ளது என்றும் ஹாகன் தெரிவிக்கின்றார். இந்த எச்சரிக்கையை வெளிப்படுத்துவதில் FBI புத்திசாலி. இதனால் மாநிலம் உள்ளூர் மக்களும் இந்த வகையான அச்சுறுத்தல்களுக்கு சிறப்பாக தயாராகவும் பதிலளிக்க முடியும் என்றும், இது போன்ற தகவல்களை சட்ட அமலாக்கத்திற்கு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவிக்கின்றார். ஈரானுடனான மோதல் அதிகரித்தால் தாக்க தயாராக ட்ரோன்கள் அல்லது பிற உபகரணங்கள் முன்கூட்டியே ரகசியமாக நிலைநிறுத்தப்படலாம் என்றும், நிலத்திலோ அல்லது கப்பல்களிலோ வான்பரப்பிலோ என்று பாதுகாப்பு தலைவர்கள் நீண்ட காலமாக அஞ்சு வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகின்றது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான போர் 13வது நாளில் தீவிரமடைந்து வரும் நிலையில், உலகளாவிய பதட்டங்கள் மற்றும் எண்ணெய் விலைகள் உயர்ந்து வரும் நிலையில் மாற்றங்கள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்கா தாக்குவதற்கு எதுவும் இல்லை என்பதால் மோதல் மிக விரைவில் எக்ஸிட் ஆகவும் வழி இருக்கென்றும் சொல்லுகின்றார் நைனா. 2-3 நாளா வெளியாக வாய்ப்பு இருக்குது. அப்ப நம்ம பெட்ரோல் பெருசா அடிக்க தேவையில்லை போலும் இருக்கு. என்னால் பெட்ரோல் நான் பெருசா நாட்டத்துக்கு போகல என்றால் இது கூடிய சீக்கிரம் ஒரு எல்லை தாண்டக்கூடிய வழிவகையும் இருக்கின்றது. இதுவும் கொஞ்சம் நான் எப்போது வேண்டுமானாலும் முடிவுக்கு வர விரும்பினால் அது முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி என்று தெரிவித்திருக்கின்றார். உலகில் 5 பங்கு எண்ணெய் எடுத்து செல்லும் ஒரு முக்கியமான பாதையான ஆகும் ஜலச்சந்தியை இந்த சண்டை ஒருபோதும் புள்ளியாக மாற்றியுள்ளது. ஈரான் ஜலச்சந்தியை மூடிய பின்னர் விநியோகத்தை ஈடு செய்ய 32 உறுப்பு நாடுகளுக்கு அவசர எண்ணெய் இருப்புகளை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக விடுவிப்பதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. போர் தொடங்கியிலிருந்து தெஹ்ரான் அதன் தீவிரமான மற்றும் மிகப்பெரிய தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டதால் இன்று முன்னதாக முக்கியமான வர்த்தக பாதையில் 3 சரக்கு கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. தாய்லாந்து மொத்த விமானம் தாங்கிய கப்பல் உட்பட ஈரானின் ராணுவம் வளைகுடாவில் உள்ள பிரிட்டிஷ் சரக்கு கப்பல்களையும் எச்சரித்துள்ளது. அவை இப்போது சட்டபூர்வமான இலக்குகள் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. கடுமையான ட்ராக்கிங் விதிகளுடன் கிராக்கர் பீப்பாயை பின்பற்ற தவறிவிட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக இன்னும் இந்த எண்ணெய் விலை பீப்பாய்கள் $200 அதிகரிக்கக்கூடும் என்றும் இன்று உலகம் சொல்லுது. அதை நாமே சொல்லியிருக்கிறோம். 100, 120, 140, 160 உடனே 200க்கு மாறுதென்றால் டபுள் வீடு. நாம் ஏற்கனவே சொன்னது போன்று கேஸ் $300, $50, $100, $50 $100 பெட்ரோல் விலை அதிகரிக்க இலங்கையில் வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே இந்தியாவில் 18 நாட்களுக்கு மாத்திரம்தான் எண்ணெய் கையிருப்பு இருப்பதாகவும், நம்ம நாட்டுக்குள்ள ஒரு மாதத்துக்கு தான் இருப்பு இருக்குது. மேலே அதிகமாக இவங்க பணம் கொடுத்து வாங்கணும். ஆனா இலங்கை ஒரு அந்தர்பலி அடிச்சது. இவங்க ஏற்கனவே விலை குறைந்த விலைக்கு வாங்கின எரிபொருளை விலை கூட வித்துட்டாங்க, நம்ம மக்களை தலையில கட்டுட்டாங்க. அதாவது இந்த சண்டைக்கு பிறகு
இந்த ஈரான் வளைகுடா இந்த முரண்பாட்டுக்கு பிற்பாடு இன்னும் இலங்கை எந்த விதமான எரிபொருளையும் இறக்கவில்லை. அப்ப எப்படிப்பா நீங்க விலை ஏற்றுவீங்க? பாவம் கொடுமை இல்லை. இந்த நேரம் பார்த்து அவங்களும் அந்த மொத்த வியாபாரி மாதிரி விலை அடிச்சு ஏத்திட்டாங்க. இனிமேல் தான் இந்த ஒரு மாதத்துக்கு தாக்கு பிடிச்ச பிற்பாடு சிங்கப்பூர், இந்தியா போன்ற நாடுகள், ரஷ்யாவிலையும் இறக்கலாம். ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற போது விலை அதிகரிக்கும். ஆக இலங்கை நம்ம வகுத்து அடிச்சுட்டான் பாவி. சரிடா, நல்லா இருங்கடா. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அன்பு நேயர்களே, ஹார்முஸ் ஜலசந்தியில் பதட்டங்கள் வெடித்து ஈரானிய படகுகள் மீது அமெரிக்கா குண்டுமலை பொழியும் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகிருக்கின்றது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் வந்த செய்தியும் நம்மளும் தரணும் இல்லையா? அதை தான் தந்திருக்கிறோம். அப்புறம் நான் குண்டு போட்டேன், நான் அடிச்சேன்னு சொல்லி வந்துடுறாங்க. குண்டுவெடிப்பு அச்சுறுத்தல். ஹார்முஸ் ஜலசந்தியில் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஈரானிய கப்பல்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசும் தருணத்தை காட்டும் காட்சியாக அது ஜொலிக்கின்றது. முக்கியமாக ஹார்முஸ் ஜலசந்தியில் பதட்டங்கள் வெடிக்கும் வேளையில் ஈரானிய படகுகள் மீது அமெரிக்கா குண்டு வீச்சு நடத்தும் காட்சி தான் அது உலகம் முழுவதும் வெளியாக இருக்கின்றது. அமெரிக்கா தாக்குதலுக்கு பிறகு ஈரானிய கப்பல் தீப்பிடித்து எரியும் காட்சன் அந்த சொல்லாங்களை பார்த்து படம் அழிச்சம் அந்த காட்சன் அது. திடீரென மின்னல் வெடிப்பதற்கு முன்பு இருண்ட நீரில் சிதறி கிடக்கும் சிறிய கப்பல்களை தானிய வான்வழி வீடியோ படம் பிடித்துள்ளது. அதை தொடர்ந்து படகுகள் வழியாக உயர்ந்த புகை மூட்டங்கள் மற்றும் குப்பைகள் கிழித்து கொண்டு வெளியாவதையும் காணுகின்றது. சில வினாடிகள் கழித்து குண்டு வெடிப்புகள் சுற்றியுள்ள நீரை கலக்கும் போது கப்பல்கள் செயலிலிருந்து இருந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஈரான் குறித்த சமீபத்திய புதுப்பிற்கு அண்மையில் இந்த செய்தியை பிரித்தானியா வெளியிட்டிருக்கின்றது. அரசாங்கம் முக்கியமான உலகளாவிய கப்பல் பாதையை சுரங்கப்படுத்த முயற்சிப்பதாக அச்சம் நிலவுவதால் அமெரிக்கா தெஹ்ரான் மீது அழுத்தத்தை அதிகரித்து வரும் நிலையில் பென்டகன் இந்த படங்களை வெளியிட்டிருக்கிறது. சர்வதேச கப்பல்கள் போக்குவரத்தை அச்சுறுத்துவதில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஈரானிய படகுகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக அமெரிக்கா பிராந்தியம் மற்றும் உலகின் பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்கு அவசியமான நீரில் வலுச்செலுத்தல் சுதந்திரத்தை ஈரானிய படைகள் அச்சுறுத்தி வருகின்றன என்றும் அமெரிக்க நெய்னா தெரிவித்திருக்கின்றார். தீயணைப்பு பயங்கரவாதம். ஈரானின் குண்டுகள் நிறைந்த படகுகள் கப்பல்களை தாக்கிய பிறகு வெடிப்புகள் டேங்கர்களை கிழித்திருந்த தருணமாக அது காட்டுகின்றது. ஈரான் மூலபாய நீர்வழி பாதையை நாசப்படுத்தி தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியான சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த வெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் போதுமான அளவு வெற்றி பெறவில்லை என்று ட்ரம்ப் சொல்லுகின்றார். சிக்கிக் கொண்ட பிரிட்டன்களை வெளியேற்ற கடற்படை மிதக்கும் மருத்துவமனையை தயாரிக்கிறது. கமேனியின் மரணத்துக்கு பிறகு ஈரான் வெளிநாட்டு ஸ்லீப்பர் செல்களை செயல்படுத்த முயன்றது என்றும் நெய்னா தெரிவிக்கின்றார். சந்தைகள் ஏற்ற இறக்கமாக இருப்பதால் ஈரான் மோதல் எண்ணெய் விலை தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தி விலை அதிகரிக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் உலக பரப்பில் சொல்லப்படுகின்றது. கடற்படை கண்டுபிடிகள், கடலில் வைக்கப்படும் வெடிப்பொருட்கள், அவை கப்பல்கள் கடந்து செல்லும் போது அல்லது அவற்றை தாக்கும் போது வெடிக்கும் முக்கிய கடல் வழிகளை தடுக்கும் திறன் கொண்ட ஒரு தந்திரமாகவே இந்த வெடிப்புகளை உருவாக்கி இருப்பதாக நெய்னா தரப்பு சொல்கின்றது. உலகின் எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 1/5 ஒவ்வொரு நாளும் குறுகிய ஹார்முஸ் மூச்சு திணறல் வழியாக சுமார் 80 டேங்கர்கள் ஜலச்சந்தி வழியாக செல்வதாகவே அது தெரிவிக்கின்றது. அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகள் 2 அல்லது 3 கண்டுபிடிகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட சிறிய ஈரானிய கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கண்காணிப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஒரு முறை கனிவடிகள் நாட்டப்பட்டவுடன் ஒரு ஒற்றை சாதனம் ஒரு எண்ணெய் டேங்கரை நீரிலிருந்து வெடிக்க செய்யலாம் என்றும் சொல்லுகின்றது. ஈரானிடம் ஈரானிய, சீன மற்றும் ரஷ்ய தயாரிப்பு வகைகள் உட்பட 2000 முதல் 6000 கடற்கனிவடிகள் இருக்கலாம் என்று அமெரிக்கா மதிப்பிடுகின்றது. தாக்குதல் காட்சிகள் வெளியிடப்பட்ட சில நிமிடங்களுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெஹ்ரானுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கிறார். நீங்க மரியாதையா சரண்டர் ஆகணும், இல்ல உங்களை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன்.
நான் சொல்லிருக்கிறோம் இல்ல, ஈரான் அழியும் வரையும் தாக்குவோம், பேசாம சண்டராங்க அப்படின்னு நான் சொல்றான். ஒரு சிறிய கட்டிடம் கொண்ட பாறை நிறைந்த கடற்கரைக்கு அடுத்துள்ள ஒரு நீர் பகுதியில் ஒரு சிறிய படகில் வெடிப்பு ஏற்படுவதை ட்ரோன்கள் காட்டுகின்றன என்று சொல்லப்படுகின்றது. ஈரான் கடற்படை கன்னிவெடிகள் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தியை நாசப்படுத்த தயாராகி வரக்கூடும் என்ற தகவல்கள் மீண்டும் வெளியாக இருக்கின்றது. எந்த காரணத்திற்காகவும் கன்னிவெடிகள் வைக்கப்பட்டு உடனடியாக அகற்றப்படாவிட்டால் ஈரானுக்கு இராணுவ விளைவுகள் முன்னோடி இல்லாத அளவில் இருக்கும் என்று நெய்னா சொல்றார். அமெரிக்கா இப்பகுதியை கண்காணித்து வருவதாகவும் ஹார்முஸ் ஜலசந்தியில் சுரங்க பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் எந்த ஒரு கப்பலையும் அழித்துவிடும் என்றும் நெய்னா சொல்லுகின்றார். ஒரு தொடர்ச்சியான செய்தியில் அமெரிக்க படைகள் ஏற்கனவே சந்தேகத்திற்குரிய பல படகுகளை அழித்து விட்டதாக நைனா தரப்பு சொல்லுகின்றது. ஆனாலும் கடந்த சில மணி நேரங்களுக்குள் 10 செயலற்ற கண்டுபிடி படகுகளை நாங்கள் தாக்கி முற்றிலும் அழித்துள்ளோம் என்று நெய்னா உறுதியாக சொல்லுகின்றார். இந்த ஒரு வார தொடக்கத்தில் ஈரான் ஜலசந்தி வழியாக எண்ணெய் வெளிச்செல்வதை தடுக்க முயன்றால் 20 மடங்கு வலுவான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். பாதையை திறந்து வைத்திருக்க பிராந்தியத்தை கட்டுப்படுத்த பரிசீலித்து வருவதாகவும் நெய்னா சொல்லுகின்றார். எண்ணெய் விலை திங்கள் அன்று முதல் இன்று வியாழக்கிழமை வரை 120 பீப்பாய், அதாவது $120 எட்டியதால் நெருக்கடி நிலைகள் உலகளாவிய வகையில் இருக்கிறதாகவும் சொல்லுகின்றது. இதற்கிடையில் ஹார்முஸ் ஜலசந்தி கடந்த வாரம் முதல் மூடப்பட்டிருப்பதாக ஈரான் கூறியிருக்கின்றது. அதன் வழியாக செல்ல முயற்சிக்கும், எங்களது அனுமதி இல்லாமல் முயற்சிக்கும் எந்த கப்பல்களையும் அழிப்போம், தடுப்போம் என்று சொல்லுகின்றது ஈரானிய ஆர்மி. ஈரானிய பிரதேசத்திற்கும் அரபிய தீபகத்திற்கும் இடையில் அமைந்துள்ள இந்த நீர்வழி பூமியின் மிக முக்கிய மூலபாய முக்கியத்துவம் வாய்ந்த கப்பல் பாதைகள் ஒன்றாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த நெருக்கடி ஏற்கனவே உலக எரிசக்தி சந்தைகளை உலுக்கி இருக்கின்றது. இப்பொழுது இந்தியா முழுவதும் சாப்பாடு இல்லை, டீ இல்லைன்னு முணுங்குறாங்க. இப்ப பார்த்தா அவனுக்கு தோசை இடியப்பம் அடிக்கணுமா இல்லையாமன்னு அடிக்கிறான். ஒரு கறியோட தின்னுங்க போதும், 3 கறி இல்லையாமட்டு ஊரா முணுங்குறாங்க. இந்தியா சேனல் முழுவதும் பாருங்க, கேஸ் இல்லையா சமையல் ஒரு கறி தான் கிடைக்குமாண்டா. அது இல்லாத மக்களை பார்த்து பெருமைப்படுங்களேன். உங்களுக்கு எப்பவுமே 3 கறி வேணும், 3 கறி இல்லையா, அப்புறம் என்னது எண்ணெயெல்லாம் இல்லையா, டீ இல்லையா, சட்னி இல்லையா, சட்னிக்கெல்லாம் என்ன சட்னி என்ன அது வேவிக்கிற சும்மா செஞ்சிருக்கிறான் கரண்ட்ல போட்டு, அதுக்கெல்லாம் முணுங்குறாங்க. ஆக இனி நெருக்கடி ஏற்கனவே உலக எரிசக்தி சந்தைகளை உலுக்கி உள்ளது. இனி இடங்கள் இல்லை. டெக்சாஸ் ரோட் ஹவுஸ் கடுமையான ராக்கிங் விதிகளுடன் இந்த கிராக்கர் தீப்பாயை பின்பற்ற தவறிவிட்டது என்றும், ட்ரோன் சண்டை தருணம் துபாய் மீது போர் விமானம் ஈரானிய ட்ரோனை வீசி எறிந்தது என்றும் கடற்கரை பயணிகள் கீழே பார்க்கும் போது என்றும் சொல்லப்படுகின்றது. ஐரோப்பா, சீனா, இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு எரிபொருளை ஏற்றிச் செல்லும் டசன் கணக்கான பெரிய எண்ணெய் டேங்கர்கள் துபாய் மற்றும் ஓமான் அருகே கடலோர பகுதியில் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு நீடித்த முற்றுகையும் யூகே எரிசக்தி பில்களை உயர்த்தக்கூடும் என்று மற்றும் உலகில் பணவீக்கம் உலகளவில் உயரும் போது பொருட்களின் விலையை அதிகரிக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இலங்கையிலும் பணவீக்கம், பொருள் தட்டுப்பாடு, அப்புறம் எரிபொருள் விலை என்று போகின்றால் வாழ்க்கை மிகப்பெரிய வேதனை சோதனை நிறைந்து காணப்படும். மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த சர்வதேச இறுக்கம் நம்ம அடிவகத்தையும் தாக்கும் என்பதையும் சொல்லி மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.